இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி சன்ஃப்ளவர் க்ரோஷே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் வந்து நான் வந்து சென்டர் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி லைட் ப்ரௌன் வந்து சீட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் எல்லோ கலர் வந்து பெட்டல்ஸ்க்கும் அண்ட் க்ரீன் கலர் வந்து பேக் பார்ட் லீஃப் மாதிரி இதுக்கும் பண்ணுறேன். அண்ட் ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து 3mm க்ரோஷே ஹூக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களோட யானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது போக நமக்கு தேவை வந்து கட்டர், ஸ்டிச் மார்க்கர் அண்ட் மெட்டல் ஒயர். ஓகே, காப்பர் ஒயர் இல்லை மெட்டல் ஒயர், உங்கள்கிட்ட என்ன ஒயர் இருக்கோ அந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெட்டல்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இனி நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்டர் பார்ட் பண்ணலாம். சென்டர் பார்ட் வந்து நான் வந்து இங்கே வந்து ஃப்ளாட் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளாட் சர்க்கிள் நம்ம நிறைய ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கோம், அதனால் நான் வந்து அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்குது. இங்கே நான் 5 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேன். 5 ரவுண்ட்ஸ் முடிக்கும்போது எனக்கு வந்து 30 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6, அப்புறம் அடுத்த செகண்ட் ரவுண்ட் வந்து 12 இருக்கும். தேர்ட் ரவுண்ட் 3 வந்து 18, ரவுண்ட் 4 வந்து 24 அண்ட் ரவுண்டு 5 வந்து நமக்கு வந்து 30 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ 6ல் ஆரம்பித்தனால இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல் இருக்குது. ஸோ 30 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இனி ரவுண்டு 6 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்ட் 6 வந்துட்டு நம்ம வந்து இது வந்து ரவுண்டு 5 வந்து நம்ம வந்து 3 நார்மலும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணோம். ரவுண்டு 6 வந்து 4 நார்மல் ஒரு இன்க்ரீஸ். பட் இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் லூப் ஒன்லியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக் லூப்புக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து 4 நார்மல் ஒரு இன்க்ரீஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து பேக் லூப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் லூப்பில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 6th ரவுண்ட்லேருந்து நம்ம பேக் லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது செகண்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ செகண்ட் 2 நார்மல் போட்டாச்சு. 2 நார்மல் போட்டுட்டு செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து தேர்ட் ஸ்டிச்சில் தேர்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 3 பேக் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ 3 போட்டால் இனி நெக்ஸ்ட்டு வந்து 4 நார்மல் நம்ம வந்து போடுறோம். ஸோ 4 நார்மல் போட்டக்கப்புறம் நீ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். இது பேக் லூப்பில் 5th ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் போடுறோம். ஸோ இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா 4 நார்மல் ஒரு இன்க்ரீஸு. இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு வந்து எண்டில் வந்து 36 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு வந்து 36 சிங்கிள் க்ரோஷே. இந்த ரவுண்டு வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் 6 முடிச்சாச்சு. ரவுண்ட் 6 முடிக்கும்போது நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்டு 7 வந்து நம்ம வந்து பண்ணலாம். 5th ரவுண்டு வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது 2 ஸ்ட்ராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 6th ரவுண்ட்லேருந்து நம்ம வந்து பேக் லூப்பில் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரவுண்டு 7 நம்ம ஒர்க் பண்ணோம். செயின் 1 போட்டுட்டு இனி வந்து இதில் போன ரவுண்டில் வந்து 4 நார்மல் ஒரு இன்க்ரீஸாக இருந்தது. இந்த ரவுண்டில் வந்து 5 நார்மல் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததில் வந்து அடுத்த செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு நார்மல் போட்டுக்கலாம். ஸோ 2வது நார்மல் போட்டாச்சு. 3வது நார்மல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து 5 நார்மல் போட்டுக்கலாம். இது 4 நீ 5 நார்மல் போட்டுட்டு 6வது ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் போட போகிறோம். இன்க்ரீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 நார்மல் போடுவோம். 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம்.
இது எல்லாமே நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செட் வந்து முடிச்சிச்சு. இதே மாதிரி 6 டைம் நம்ம போடும்போது 7th ரவுண்ட் நம்ம எண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 42 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ 7th ரவுண்ட் வந்து நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். 7th ரவுண்டுக்கு அப்புறம் 8, 9 இனி 2 ரவுண்ட் கூட நம்ம இதே மாதிரி பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 8th ரவுண்டு வந்து நமக்கு வந்து 48 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். 9th ரவுண்டில் வந்து நமக்கு 54 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து 10th ரோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ 9 ரோஸ் வந்து முடிச்சாச்சு. 9 ரோஸ் முடிக்கும்போது எனக்கு 54 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. அண்ட் 6, 7, 8, 9 இது 4மே வந்து நம்ம வந்து பேக் லூப் ஒன்லியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ரோ வந்து நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கணும். கடைசியில் நீங்கள் 9th ரோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 54 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெட்டல்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 54 நம்ம வந்து மேலேயும் போகக்கூடாது, 54 கீழேயும் போகக்கூடாது. 54 கீழே போயிட்டிங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பெட்டல்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து பண்ண முடியாது. ஸோ இனி நம்ம 10th ரோ போகலாம். ஸோ 10th ரோ வந்து செயின் 1 போட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் வந்து நம்ம ஒரு நார்மல் சிங்கிள் க்ரோஷே ரோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து நார்மல் சிங்கிள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டு விட்ருங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம் ஒரு ஸ்டிச்லேயும். ஸோ ஸ்டிச் மார்க்கர் போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே மறுபடியும் பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து பேக் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பெட்டல்ஸு சீட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே பேக் லூப்புக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹுக்கை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து நார்மல் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடுறோம். இதில் எதுவுமே இன்க்ரீஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து 9th ரோ முடிச்சக்கப்புறம் 10th ரோ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 10th ரோ முடிக்கும்போது எனக்கு வந்து 54 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ 9th ரோவில் 54, 10th ரோலையும் நமக்கு வந்து 54 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன். 10th ரோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. 10th ரோ ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு 54 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ நம்ம 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே பேக் லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இனி வந்து இது வந்து முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செயின் 1 போட்டுட்டு ஆனால் கட் பண்ணிக்கோங்க. நீ அடுத்து நம்ம சீட் பண்ண போகிறோம். சீட் வந்து நம்ம வந்து எங்கேருந்து பண்ண போகிறோம்னா 6th ரோலேருந்து பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5 வந்து நார்மலாக வந்து 6th ரோலேருந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ணோம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன நம்ம ஸ்டிச்சஸ் வந்து 6th ரோலேருந்து தெரியும். அது ஃப்ரண்ட் லூப் வந்து நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து தெரியுது. இந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அது 4 ரோஸ் வந்து நான் வந்து சீட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் வந்து இந்த 6th ரோவில் இருக்கிற ஏதாச்சும் ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் வந்து க்ரோஷே ஹுக்கு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இனி அடுத்த கலர் எடுத்துக்கோங்க. அடுத்த கலர் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். அண்ட் க்ரோஷே ஹுக்கை ஸ்லிப் நாட்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூப்புக்குள்ளே வந்து புல் பண்ணிக்க. அந்த லூப்பு வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது புல் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து செயின் 3 போட்டுக்கோங்க. பீக்கோ பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு இந்த டாப் ஸ்ட்ராண்டில் ஃபஸ்ட்டு செயினில் டாப் ஸ்ட்ராண்டில் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம் பீக்கோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் சீட்ஸ் வந்து சின்னதாக வேணுங்கிறக்க வேண்டி நான் ஸ்லிப் ஸ்டிச் இங்கே போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீக்கோ போட்டக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். 3வது ஸ்டிச்சில் மறுபடியும் நம்ம வந்து இது ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து நான் வந்து செயின் 3 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன் இந்த ஸ்டிச்சில். அண்ட் 2வது ஸ்டிச்சை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்டிச்சு நம்ம வந்து இடையில ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ 3வது ஸ்டிச்சில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சீடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அடுத்த சீடு போட்டுக்கலாம். செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு நம்ம வந்து டாப் ஸ்ட்ராண்டில் வந்து க்ரோஷே ஹுக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பீக்கோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம்.
ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இதை முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டிச்சை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சீடு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதை சுற்றியுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அடுத்த ரோக்கு போகலாம். ஸோ இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வரேன். ஃபஸ்ட் ரோ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம எப்படி எண்ட் பண்ணுறோன்னா கடைசி பீக்கோ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூப்புக்குள்ளே நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே லூப்புக்குள்ளே அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எண்ட் பண்ணுறோம். ஒரே லூப்புக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரே லூப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவோட சீடு வந்து கிடச்சிச்சு. இனி செகண்ட் ரோவுக்கு நம்ம எப்படி போதும் பார்த்திங்கன்னா, செகண்ட் ரோவில் வந்துட்டு நம்ம எங்கே எண்ட் பண்ணோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இதுதான் செகண்ட் ரோ. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லூப்புக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ரோக்குள்ளே வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ இன்சர்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் டார்னிங் நீடில் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேணால் அதை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சாரி, ஓகே. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோக்கு வந்தாச்சு. செகண்ட் ரோக்கு வந்துட்டு இனி வந்து நம்ம வந்து செயின் 3 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் செயின் 3 போட்டுக்கலாம். இனி நம்ம வந்து பீக்கோ பண்ணிவிட்டு அதே ஃபஸ்ட் ரோவோட இது அப்படியே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ செயின் 3 போட்டுட்டு 2 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்டுக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீடு வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நீ மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு பீக்கோ பண்ணிக்கலாம். பீக்கோ பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். பீக்கோ முடிச்சக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த சீடுக்குள்ளது கண்டினியூ பண்ணுறோம். ஸோ மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு பீக்கோ போட்டுட்டு இதே மாதிரி இந்த ரோ வந்து செகண்ட் ரோ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதை ரிப்பீட் பண்ணி ஃபினிஷ் எண்ட் பண்ணும்போது எந்த ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு நேராக இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கண்டினியூ. இது மாதிரி 4 ரோஸ் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ பண்ணிவிட்டு செகண்ட் ரோவில் இப்போ இருக்கோம். செகண்ட் ரோ முடிச்சக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் ரோ போய் அதே மாதிரி ஃபோர்த் ரோ. ஸோ இது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ வந்து சீட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சீட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபோர்த் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம அதே ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு யானை வந்து செயின் 1 போட்டு யானை கட் பண்ணி எல்லா யானை வந்து பேக்குக்கு கொண்டு வந்துக்கோங்க. நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெட்டல்ஸ் பண்ணலாம். பெட்டல்ஸ்க்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கலர் எடுக்கிறேன். ஸோ பெட்டல்ஸ்க்கு நான் வந்து எல்லோ கலர் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம பெட்டல்ஸ் எங்கே ஆரம்பிக்கிறோன்னா அடுத்த ரோவில். ஸோ இப்போ சீட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்ம அடுத்த ரோ இருக்கும் இல்லையா, அந்த ரோவில் தான் நம்ம வந்து இனி பெட்டல்ஸ் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 2 ரோ பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ரோவில் ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம வந்து இந்த மாதிரி லூப்புக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் கலரை ஸ்லிப் நாட்டுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துக்கு அப்புறம் நான் வந்து இங்கே பெட்டல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 செயின்ஸ் போடுறேன். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு யானை டைட் பண்ணிவிட்டு 8 செயின் 8 போட்டுக்கோங்க. ஸோ 1 2
3 4 4 then 5 6 7 8 ஓகே 8 போட்டக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ செயின் 8 போடுறோம், ஆனால் சிங்கிள் க்ரோஷே வந்து நமக்கு 7 வரும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணுறனால. ஸோ மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம டாப் ஸ்ட்ராண்டுக்குள்ளே க்ரோஷே ஹுக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இது 2. மறுபடியும் அடுத்து தேர்டு போட்டுக்கலாம். த்ரீ, அடுத்ததில் 4, 5, 6. நீ லாஸ்ட் செயினில் லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம் 7. ஸோ இப்போ லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ நம்ம மொத்தம் வந்து 7 சிங்கிள் க்ரோஷே நமக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து க்ரோஷே ஹுக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இடையில வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ 2 தடவை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பெட்டல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு லூப்பில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 8 செயின் போடுறோம். செயின் 8 போட்டுட்டு அப்புறம் 7 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்லேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அப்போ மொத்தம் வந்து 7 சிங்கிள் க்ரோஷே நமக்கு கிடைக்கும். சிங்கிள் க்ரோஷே கிடச்சக்கப்புறம் 7 போட்டக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 3வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் வந்து 4வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அது போட்டக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் செயின் 8 போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 5 6 7 8 8 போட்டக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 2வது ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு மொத்தம் 7 சிங்கிள் க்ரோஷே போட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். 2 தடவை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இடையில வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்லிப் ஸ்டிச்சு போடுறோம். போட்டக்கப்புறம் மறுபடியும் செயின் 8 போட்டுட்டு அடுத்த பெட்டலுக்குள்ளதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செயின் 8 போடுவோம், அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போடுவோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 2 தடவை ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடுத்த பெட்டலுக்குள்ளதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ 8 செயின் போட்டக்கப்புறம் அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 7 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டக்கப்புறம் அடுத்த பெட்டலுக்குள்ளது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி சுற்றியுமே நான் போட்டுட்டு எல்லா பெட்டல்ஸும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எண்டில் வந்து எப்படி காமிக்கணும், எப்படி வந்து நம்ம எண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பெட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ பெட்டல்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் 8 போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி 2 ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்டில் காமிக்கிறேன்.
எல்லா பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. கடைசி பெட்டலோடது சிங்கிள் நம்ம வந்து 7 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச் நம்ம எங்கே போட போகிறோன்னா ஸ்டார்டிங் லூப் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ண இடம் அதே லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு பெட்டல் நம்ம போட்டோம் இல்லையா, அதே லூப்புக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ என் பண்ணுறது நம்ம அப்படி தான் என் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வந்து பெட்டல்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அதோட ஃபவுண்டேஷனு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இனி வந்து பெட்டல்ஸ் போடுறோம். பெட்டல்ஸ் போடுறதுக்கு நான் இங்கே வந்து மெட்டல் வயர் எடுக்கிறேன். ஸோ இந்த மெட்டல் வயர் வந்து வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னா பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்காது, அப்படி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டல் வயர் நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நம்ம ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே மெட்டல் வயர் இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெட்டல் வயர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே இருக்கட்டும். வெளியே இருந்துட்டு இதை வந்து அப்படியே மடக்கி இப்படி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க பெட்டல்ஸ் போடுறக்கு. அதுக்கப்புறம் ஹூக்கை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் வயர் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த செயின் போட்டுக்குள்ள அது வந்து ஃபஸ்ட் இருக்கும், அப்புறம் மெட்டல் வயர் வந்து நடுவில் இருக்கும், அப்புறம் ஒர்க்கிங் யான் வந்து அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் யானும் செயினுக்கு இடையில தான் வந்து மெட்டல் வயர் இருக்கும், நடுவில் தான் மெட்டல் வயர் இருக்கணும். இந்த மெட்டல் வயர் மேலே தான் நம்ம வந்து இனி வந்து பெட்டல்ஸில் போட போகிறோம். ஸோ இது போட்டக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே தான் நம்ம வந்து இனி வந்து சிங்கிள் க்ரோஷே போட சொல்கிறோம். இங்கே மேலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7th செயின்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ மெட்டல் வயர் வந்து இப்போ நடுவில் இருக்குது. மெட்டல் வயர் மேலே தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே 7th சிங்கிள் க்ரோஷே மேலே போட்டுட்டோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த இதில் வந்து நான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அடுத்த ஸ்டிச்லேயே நம்ம வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் வந்து மெட்டல் வயர் மேலே தான் போடணும், மெட்டல் வயர் நடுவில் இருக்கணும். ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டேன். நீ அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு இப்போ வந்து டபுள் க்ரோஷே. 3வது ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ இது 4வது ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் 5வது ஸ்டிச்சில் மறுபடியும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே பார்த்திங்கன்னா 3 டபுள் க்ரோஷே நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 டபுள் க்ரோஷே. 3 ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். இது 3வது டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ வயர் வந்து கீழே போகாமல் பார்த்துக்கோங்க, நடுவில் இருக்கட்டும் வயரு, மெட்டல் வயரு. அதுக்கப்புறம் 3வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம் அடுத்த ஸ்டிச்சில். 5வது ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து 3வது டபுள் க்ரோஷே போடுறோம். இது வந்து சென்டர் பார்ட்டாக இருக்கும். இந்த 3 டபுள் க்ரோஷே பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டாக இருக்கும், வைடஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். நீ ரிவர்ஸ் போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு, அதாவது 6வது ஸ்டிச்சில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டிச் 7வது ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது சிங்கிள் க்ரோஷே, எண்ட் பண்ணது சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம். ஒரு சைடு வந்து சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் சிங்கிள் க்ரோஷே. இப்படி தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஒரு சைடு பெட்டலோட முடிச்சிருக்கோம். இனி அடுத்த சைடுக்கு வரோம். அடுத்த சைடு வரும்போது மறுபடியும் மெட்டலை வந்து வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா,
அதுக்குள்ளே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சைடில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் 7வது சிங்கிள் க்ரோஷேயில், அதாவது ஃபஸ்ட்டு மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ லீஃப் இந்த பெட்டலோட டிப்பு பண்ணுறோம், பாயிண்டட் பார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் பீக்கோ பண்ண போகிறேன். பட் பீக்கோ வந்து நான் இங்கே ரொம்ப பாயிண்டடாக பண்ண போகிறதில்ல, சின்னதாக தான் பாயிண்டடாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்டிச்சு ஒரே ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுங்க. செயின் போட்டுட்டு இந்த ஹாரிசான்டல் வீக்குள்ளே பார்க்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பீகாக் வந்து ஒரு செயின் தான் போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போது அடுத்த சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து சிங்கிள் க்ரோஷே செயின் 1 பீகோ போடுறோம். அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஆஃப் டபுள் க்ரோஷே. இப்போ ரிவர்ஸில் மறுபடியும் போகிறோம், ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இனி வந்து 3 டபுள் க்ரோஷே போடணும். ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் 3 ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் மறுபடியும் அடுத்த டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம், செகண்ட் ஒன்று. மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் 3வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 3 டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்துட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். இதெல்லாம் வயர் இடையில இருக்குது, வயர் மேலே தான் நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணக்கப்புறம் பெட்டல் வந்து இங்கே மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, 2 ஸ்லிப் ஸ்டிச்சு போன ரவுண்டில் போட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சு நம்ம 2 பெட்டலுக்கு இடையில் 2 ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது ஸ்லிப் ஸ்டிச் மேலேக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பெட்டலை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டல் இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா பாயிண்ட் பார்த்திங்கன்னா சின்ன பாயிண்ட்டு தான் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஒரு செயின் போட்டிருக்கேன். இனி நம்ம வந்து அடுத்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இனி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பெட்டல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டல் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மேலே வயர் கொண்டு வந்துக்கோங்க. வயர் இப்படி பின் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மேலே சிங்கிள் க்ரோஷே இப்போ ஃபஸ்ட்டு செயின் மேலே சிங்கிள் க்ரோஷே போடும். அதாவது மேலேருந்து 7வது செயினில் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, தென் அகெயின் ஆஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. ஒரு சைடு முடிஞ்சிடும். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 1 போட்டுட்டு பீக்கோ பண்ணுறோம். மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே போட்டு பண்ணுறோம். அப்புறம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெட்டலை முடித்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி தான் வந்து எல்லா பெட்டல்ஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். பெட்டல்ஸ் எல்லாம் முடித்தாச்சு. முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இனி லாஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு பெட்டல்ஸ் முடிச்சக்கப்புறம் இதை எப்படி எண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஸ்டிச் எங்கே போடணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு லூப்பு நம்ம போட்டால ஃபஸ்ட்டு பெட்டல் லூப் அந்த இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பெட்டல் லூப்புக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே லூப்புக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டுட்டு யானை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீ இந்த டெய்லெல்லாம் நம்ம வந்து பின்னால் கொண்டு வந்துடணும், பேக் சைடுக்கு கொண்டு வந்துடணும். எல்லா டெய்லும் நம்ம ஹைட் பண்ணுறது பேக் சைடு கொண்டு வந்தால் போதும். கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே போட்டால் நம்ம எண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக மெட்டல் வயர் வச்சுருக்கோன்னா நமக்கு ஸ்டிஃபாக கிடச்சிருக்கு. ஸோ நீ எல்லாம் வந்து பேக் சைடில் கொண்டு வந்துடலாம்.
இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு லேயர் தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா இன்னொன்று லேயர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று லேயர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடைசி ரோவில் வந்து ஃப்ரண்ட் லூப் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு யானை வந்து புல் பண்ணிவிட்டு செயின் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து 8 செயின் போட்டு 7 சிங்கிள் க்ரோஷே பண்ணோம். நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து 10 செயின் போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் லேயரை போட்டுக்க வேண்டியதான். பெட்டல்ஸ்குள்ளே ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். செயின் 10 போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அது சுற்றி போட்டக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பெட்டல்ஸ் போட போகிறோம். 9 சிங்கிள் க்ரோஷே மேலே பெட்டல்ஸ் போடுவோம். அது எப்படி போடுவோன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து 7 செயினால் 3 டபுள் க்ரோஷே போட்டோம். அடுத்த ரவுண்டில் வந்து 9 செயின்ஸ் இருக்கும். அதனால் 3 டபுள் க்ரோஷேக்கு பதிலாக நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷே போடுவோம். 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு மறுபடியும் ஆஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிப்போம். இனி நெக்ஸ்ட்டாக இதில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 1 போட்டு பீக்கோ போட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே போட்டு பின் அப்படியே ரிப்பீட் பண்ணி அந்த பெட்டலை முடிப்போம். ஸோ செகண்ட் லேயர் வந்து ஃபஸ்ட் லேயரோட கொஞ்சம் பெட்டல் பெருசாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து 10 செயின் போடுறோம். இனி வந்து பேக் சைடு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஃப்ளாட் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஃப்ளார்க்கு எப்படி பண்ணாமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 வரும். நான் மொத்தம் 9 ரவுண்டு பண்ணியிருக்கேன். 54 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். ஏன்னா ஃப்ளார்க்கு பார்த்தீங்கன்னா 54 பண்ணோம். அதே 54 தான் இங்கே இருக்குது. ஸோ 6ங்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. 6, 12, 18, 24, 30, 36, 42, 48 and 54. இதை வந்து நம்ம நார்மலாக ஃப்ளாட் சர்க்கிள் போடுற மாதிரி தான் 2 ஸ்ட்ராண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இனி வந்து நம்ம வந்து 10th ரவுண்டு பண்ணுறது எப்படி, இனி நான் வந்து லீஃப் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு செயின் 2 போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட் லூப்பில் யான் ஓவர் பண்ணி டபுள் க்ரோஷே போடுறேன். ஃப்ரண்ட் லூப்பில் க்ரோஷே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 10th ரோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செயின் 3 போட்டுட்டு பீக்கோ பண்ணிக்கலாம். செயின் 3 அந்த ஹாரிசான்டல் பார்க்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இதோட பாயிண்டட் டிப் வேணும், அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாரிசான்டல் பார்க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே இனி 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து 2 டபுள் க்ரோஷே பீக்கோ 2 டபுள் க்ரோஷே மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே 2வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 2வது டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணலாம். இது எண்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் செயின் 1 போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷே போடுறோம். செயின் 1 ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு பீக்கோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, அப்புறம் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே 2வது டபுள் க்ரோஷே. ஸோ 2வது டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3 செயின் 3 போட்டுட்டு பீக்கோ பண்ணிடலாம். பீக்கோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே இனி 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே பீக்கோ 2 டபுள் க்ரோஷே. அதே ஸ்டிச்சுக்குள்ளே இனி 2 இந்த சைடு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பெட்டல் லீஃபை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே, அது ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஜாயின் பண்ணணும், அதனால் ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே பீக்கோ 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம்.
ஸோ இதை வந்து சுற்றியுமே இதே மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளாட் சர்க்கிளில் லீஃப் வந்து முடிச்சிடலாம். இப்படியே வந்து நம்ம இந்த 54 ஸ்டிச்சஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லீஃப் வந்துட்டு வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 54 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எண்டில் வந்து கடைசியாக வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு இனி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் செயின் 1 அண்ட் அடுத்த இது நம்ம எப்படி முடிக்க போகிறோன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2 செயினில் ஸ்டார்ட் பண்ணோம். செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த செயின் 2ல் செகண்ட் செயினில் நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு யானை கட் பண்ணும்போது கொஞ்சம் யானை விட்டுட்டு கட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட இது வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ யானை நிறையா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு புல் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ லீஃப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம 10th ரவுண்டு எப்படி ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து செயின் 2 போட்டுட்டு அப்புறம் 2 டபுள் க்ரோஷே போட்டு ஃப்ரண்ட் லூப்பில் மறுபடியும் பீக்கோ போட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே போட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் செயின் 1 போட்டு அடுத்த இது நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் எண்ட் பண்ணும்போது செகண்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுலேயும் 54 ஸ்டிச்சஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் 54 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே ஜாயின் பண்ணுவோம். ஸோ டார்னிங் நீடில் எடுத்துகிட்டு த்ரெட் பண்ணிக்கோங்க. கோர்த்துட்டு யானை வந்து டார்னிங் நீடில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி கொண்டு வந்து அது வந்து ஹைட் பண்ணிக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம். இனி வந்து நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து 9th ரோக்கு நம்ம வந்து டார்னிங் நீடில் வந்து 9th ரோக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ 10th ரோவில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து 9th ரோவில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். அதாவது அந்த ஃப்ரண்ட் லூப்பு நம்ம ஒர்க் பண்ணால் பேக் லூப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சைடில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் பேக் லூப் இருக்குது, இந்த இதில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ 9th ரோவில் இந்த பேக் லூப் இருக்கும் இல்லையா, அது கொண்டு வந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேக் லூப் நமக்கு வந்து பாக்கி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இருக்கும் லூப்ஸு. ஆனால் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லூப்பும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பேக் லூப் இருக்குது, அதுலேயே அதே மாதிரி லூப் இருக்கும், சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு டார்னிங் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம பாஸ் பண்ணி சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த 2 விட்டு போயிருக்கிற ஸ்ட்ராண்டுக்குள்ளே நம்ம வந்து டார்னிங் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றியுமே நம்ம வந்து அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டிச் லூப்புக்குள்ளேயும் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், நம்ம சின்ன கேப்பு விட்டுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் ஃபில்லால் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். அதனால் அதுக்கு கேப்பு விட்டுட்டு பாக்கியெல்லாம் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றியுமே ஸ்டிச் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஃபைபர் ஃபில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து ஃப்ளவர் வேஸ்க்குள்ளது பண்ணுற மாதிரியா இருந்தால் ஃபைபர் ஃபில்லு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைபர் ஃபில் வந்து
உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃப்ளார் வேஸ்க்குள்ளே வைக்கணும்னா அந்த ஸ்டிக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இப்படி வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து வெளி பக்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபைபர் ஃபில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணோம். நீங்கள் ஃப்ளவர் வேஸுக்கு பண்ணுற மாதிரி. அசசரிஸ்க்குனால் நீங்கள் இப்படியே விட்டுக்கோங்க. ஏதோ பேக்கில் எல்லாம் வைக்கிற மாதிரியா இருந்தால் இப்படியே விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து சன்ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து நீங்கள் அசசரிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேஸ்க்குனால் நம்ம ஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு லேயர் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 லேயர் பண்ணுறனாலும் 2 லேயர்ஸ் பண்ணி பெட்டல்ஸ் வந்து 2 லேயர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அழகாக சீட்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. அண்டு இது வந்து நம்ம மெட்டல் வயர் வச்சுருக்கனால நல்லா பார்த்திங்கன்னா பெட்டலும் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வயர் வச்சுட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சைஸும் கூட சின்னது பண்ணுன்னா சின்னது பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாட் சர்க்கிள் வந்து நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இப்போ பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு.